உதயநிதி நிறைய செய்யறாரு, கொஞ்சம் செய்யல, நிறைய செய்யறாரு உதயநிதி. அவங்களுக்கு ஏழைங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அவங்களாம் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவங்க, ஏழைங்களுக்கு எந்த குறையும் இயக்கத்தை எல்லாமே கரெக்டா பண்றாரு. ஆனா தேவையில்லாததெல்லாம் தான் சீண்டிக்கு பிரச்சனை பண்ணினுது. இவர் யார் தெரியுமா? தண்டவாளத்துல தலையை வச்சு ஒரு கலைஞரு. ஸ்டாலின் யார் தெரியுமா? ஜெயிலுக்கு போய் முதுகெலும்பு ஒட்டின்னு வந்தது வெளியில. அப்படியெல்லாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டு ஆட்சி செஞ்சு வராரு இன்னை வரைக்கும் ஸ்டாலின். அதே மாதிரி உதயநிதியும் அப்பா வழிபடியே நடத்தின்னு வராரு. அவர் இன்னும் அமெரிக்கா வழியில போயிடுவார் போகுது, லண்டன், அமெரிக்கா, ஜப்பான் போயிடுவார் போகுது. அந்த அளவுக்கு கொண்டாடுறாரு நம்ம நாடு. பாக்குறீங்களே, சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து அமெரிக்கா நாடு மாதிரி ஆக்கின்னு வராங்க. அன்னைக்கு வண்டி நெருக்கடி, இன்னைக்கு வண்டி நெருக்கடியே கிடையாது. மேல பாதி பறக்குது, கீழே பாதி, அது கீழே பாதி போகுது. அந்த மாதிரிலாம் பாலம் கட்டின்னு வராங்க. இந்த ஆட்சியை தவிர மற்ற ஆட்சியெல்லாம் வந்து கோலி விளையாடுற மாதிரி. அது கோலி விளையாடுறவங்களை கொண்டாந்து அரசியல நிக்க வச்சா கோலியா தான் போயிடும். சும்மா தூக்குன எடுத்த கவுத்தன்றவங்களுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் வேஸ்டா போயிடுவாங்க. மீண்டும் திமுக தான் வரணும், வரும்.